வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன. தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் அனைத்து சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போடு இயங்க ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு அதிகரிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை பெற்று என்னென்ன மருத்துவமைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்வதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகள், இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்துட்டு மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகம் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம், இது போன்ற பல காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கிருமிகளுமே வெளியேறிடும், அனைத்து நச்சுக்களும் கழிவுகளும் வெளியேறிடும். அப்போ வாயு தொல்லை நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலும் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் குறிப்பாக மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையும் நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய தோல் வெளுத்தல் குறைபாடு, அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு எங்கா தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதய பளபளப்புகள், இதயம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு, அந்த இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்திரோக்ளெரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்களில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆர்த்திரோக்ளெரோசிஸ். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளை தான் அதிகமாக இருக்கிறதால இது நமது உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் கியூர் பண்ணிடும். அந்த கழிவு அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை வெளியேற்றிடும். ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால்களை படிவதை தடுத்து இதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கும். இரத்த ஓட்டம் இதன் மூலமாக இரத்த நாளங்களில் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு அனுப்பப்படும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதயத்துக்கு இரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறது நம்ம உறுதி பண்ணிக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்களை அதிகம் கொண்டிருக்கு. இந்த விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவையெல்லாம் குறையப்பட்டு சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளை அழித்து நெல்லிக்காய் ஜூஸ் வெளியேற்றும். உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வெளியேற்றி எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு காத்துக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம்.
நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது. இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். ஸ்ட்ரெஸ் டென்ஷனெல்லாம் நமக்கு இருக்காது, மன அழுத்தம் நமக்கு எதுவுமே இருக்காது. நமது ஞாபக சக்தியை அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறையப்படும். மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லணும், எதையும் நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லெடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு, மூளை சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனும் நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கும். ஸோ கண்களுக்கு மிக அதிக பிரஷர், அந்த அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து வெகுவாக நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்கும். இதனால நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக்கிக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டியது, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிடணும். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களினுடைய உடலில் அவங்களுக்கு எலும்புகளில் ஆஸ்டியோகிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களினுடைய செயல்பாட்டை நெல்லிக்காய் ஜூஸ் குறைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டியோகிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்போது, அவங்க குடிக்கும்போது அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இதெல்லாமே வெகுவாக குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய எலும்புகளை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டிய என்று நினைக்கிறவங்களாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்துக்கள் அதிகம் இருக்கு. தொடர்ந்து காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்குது. ஸோ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை வந்து உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை வந்து நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். தலைமுடிக்கு பாதுகாப்பு அளிக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம், தலைமுடி வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். மனிதர்களுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவது மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு. தலைமுடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து காலை வேளையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்குது. இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் இதை வந்து நீக்கக்கூடியதாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை தூண்டுது. மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவற்றெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இளநரை, பித்தநரை எல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.